வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சினிமா பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் எடுத்துக்கோங்களேன், 1990, 80, 70, 2000, 2010 ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மறக்க முடியாத திரைப்படங்கள் தமிழ் திரையுலகம் கொடுத்துட்டு தான் இருக்குது. ஆனால் சில படங்களை நம்ம பார்க்குறப்போ தோணும்ல, பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இவ்வளோ தாண்டா, இந்த மாதிரி படம் இனிமேல் எவனாலும் எடுக்க முடியாதுடா அப்படின்னு தோணும்ல. அந்த மாதிரி படங்கள் என்ன அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். இது என்னோட லிஸ்ட். பர்சனலாக நான் படம் பார்த்து எனக்கு இந்த படங்கள்லாம் பார்த்து மொக்க இந்த மாதிரி படம் இனிமேல் எடுக்கவே முடியாதுடா அப்படின்னு எனக்கு தோணுனது. உங்களுக்கு தோணிருக்கணும் சில படங்கள்லாம் பார்த்துட்டு. அது என்ன நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஆனால் இது ஏன் லிஸ்ட்டு, விதை நான் போட்டதுன்ற மாதிரி இது ஏன் லிஸ்ட். அதனால் உங்கள் கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. லிஸ்ட்டுக்குள்ளே போவோமா? என்னென்ன படங்கள் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி, நான் சொல்ல போகிற படங்கள் அனைத்தும் 2000லேருந்து 2020 வரைக்கும் இருக்க படங்கள் தான். அதாவது 2 டெக்கேட்ஸாக தமிழ் சினிமாவில் நான் பார்த்த படங்கள், நான் பார்த்து வியந்த படங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படங்கள்லாம் எவனாலையுமே திருப்பி எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி படங்கள். முதல் படம் 2006ஆம் ஆண்டு ஷிம்பு தேவன் அவர்களுடைய இயக்கத்தில் வெளியான இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி. இந்த படம் ஏன் எவனாலேயே எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் பாருங்களேன், அந்த கதை களத்தை பாருங்களேன். வடிவேலு அப்படின்ற ஒரு காமெடி ஆக்டர், எனக்கு தெரிஞ்ச அதான் ஃபஸ்ட்டு ஃபிலிம்னு நினைக்கிறேன் அவர் ஹீரோவாக நடிக்கிறது. டபுள் ஆக்ஷனு, அந்த எம்ஜிஆர் ஸ்டைலில் 80ஸில் இருக்க அந்த ராஜா காலத்து கதைகள், ஷிம்பு தேவனோட ஸ்பூஃப் எலமெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 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 நகைச்சுவையான ஒரு படம் அது. அந்த காலகட்டத்தில் யாருமே அந்த மாதிரி ஒரு படத்தை எதிர்பார்க்கல. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். என்னை பொறுத்த வரைக்கும் எவனாலையுமே அந்த மாதிரி ஒரு படத்தை இனிமேல் எடுக்க முடியாது. ஏன்னா யாரும் எடுக்கிறதும் கிடையாது அந்த மாதிரி படம். நீ நினச்சி பாருங்களேன், அந்த படம் ரிலீஸ் ஆச்சு வடிவேலுக்கு, பயங்கர ஹிட்டு. அதுக்கப்புறம் வடிவேலுவே ட்ரை பண்ணார் அது மாதிரி 2 படங்கள். தென்னாலிராமன் ஒரு படம், எலின்னு ஒரு படம், ரெண்டுமே ஓடலை. ஏன்னா அந்த எலமெண்ட் ரொம்ப ரேரான எலமெண்ட், எல்லாத்துக்குலாம் ஒர்க் ஆகாது. அது 23ஆம் புலிகேசிக்கு ஒர்க் ஆச்சு. அதனால தான் சொல்கிறேன், அந்த படம் மீண்டும் யாராலுமே எடுக்க முடியாது. அப்படியே எடுத்தாலும் அந்த அளவுக்கு இம்பேக்ட் இருக்குமா, சக்ஸஸ் ரேட் இருக்குமான்றது ஹைலி டவுட்ஃபுல். ரெண்டாவது படம் 2000ல் ரிலீஸ் ஆன கமல்ஹாசன் இயக்கத்தில் வெளியான ஹேராம் படம். ஹேராம் படம் ஏன் திருப்பி அந்த படம் யாராலையும் எடுக்க முடியாது அப்படின்னா, ஒரு மேஜர் ரீசன் பொலிட்டிக்கல் ரீசன். அப்போவுமே அந்த படத்துக்கு எதிர்ப்பு இருந்துச்சு. இப்போலாம் அவ்வளோதான், தியேட்டரை கொளுத்திடுவாங்க அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா பொலிட்டிக்கல் சினாரியோ இப்போ இந்தியாவில் அப்படி தான் இருக்குது. அப்போ இருந்ததோட மோசமாக இருக்குது. அதனால் இப்போது அவ்வளோ தைரியம் எவனுக்கும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு கதை எழுதி நடிக்கிற தைரியம் இப்போ இருக்கிற இயக்குனர் எவனுக்கும் கிடையாது. இனிமேல் வரப்போகிற இயக்குனருக்கும் அந்த மாதிரி தைரியம் இருக்க போது கிடையாது. அது கமல்ஹாசன் அப்படின்ற ஒரு ஆண் மகனுக்கு இருக்கிற ஒரு தைரியம். அது அந்த ஆள் எந்த படம் எடுத்தாலும் அந்த ஆள் அப்படி தான். அதனால் அந்த படம் இனிமேல் யாராலையும் எடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு படத்தை யாராலையும் எடுக்க முடியாது. நீங்கள் சொல்லலாம், அது எப்படி, நீ போய் பார்த்தியா காஷ்மீர் ஃபைல்ஸ் பார்த்தியா, பெங்கால் ஃபைல்ஸ் பார்த்தியா, அதெல்லாம் ப்ரொபகேண்டா மூவி. அதெல்லாம் ஒரு சாராருக்கு அப்படியே முட்டு கொடுத்து எடுத்த படங்கள். அந்த மாதிரி படம் யாருன்னா எடுக்கலாம். இது அப்படிப்பட்ட படம் கிடையாது. இது 2 தரப்பு நியாயத்தையும் சொல்கிற படம். அப்படி சொன்னாலே 2 பேருக்கும் சண்டை வந்துடும். அதான் சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு படத்தை யாராலும் இயக்க முடியாது இனிமேல். 3வது படம் 2005ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன சேரன் இயக்கத்தில் தவமாய் தவம் இருந்து ஏன் யாராலையும் எடுக்க முடியாது? அது எப்படி? இப்போ தான் நிறையா கிராமத்து கதைகள் வருது, குடும்பம் ஃபேமிலி ரிலேட்டட் நிறைய படம் வருது அப்படின்னா
அதை நீங்கள் தவமாய் தவமறுத்து கூட கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அது ஒரு 3 மணி நேரம், 180 minutes, 3 hours ஃபிலிம் அது. இப்போலாம் யாரும் 3 hours ஃபிலிம்ஸ்லாம் எடுக்கிறது கிடையாது. இந்த 3 hours-ம் மக்கள் வந்து தியேட்டரில் போய் பார்த்தாங்க அந்த படத்தை. அந்த படம் அவ்வளோ ஓடிச்சு. ஒவ்வொரு குடும்பத்துலையும் எல்லாரும் 3 மணி நேரம் உட்காந்து இந்த தவமாய் தவம் வந்து படத்தை பார்த்தாங்க. அவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு ஃபிலிம். ரொம்ப 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 ஹார்ட் டச்சிங்கான ஃபிலிம். அது சேரனே இப்போ நினச்சாலும் அந்த மாதிரி படம்லாம் எடுக்க முடியாது. ரொம்ப 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 அழகான ஒரு படம் தவமாய் தவம் இருந்து. ஆட்டோகிராஃபும் ரொம்ப அழகான படம் சேரன் இயக்கத்தில். ஆனால் ஆட்டோகிராஃப் மாதிரி படம் எடுக்க முடியும். ஆனால் தவமாய் தவம் இருந்து மாதிரி படம் இப்போ எடுக்க ஆள் கிடையாது. இருக்காங்க, ஆனால் எனக்கு தெரிஞ்ச அவ்வளோ டெப்த்தாலாம் எடுக்க முடியுமான்னு தெரில. ஃப்யூச்சரில் வந்து அந்த இருக்கவே இருக்காது எனக்கு தெரிஞ்சு. அந்த மாதிரி ஃபேமிலி ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் ஃப்யூச்சரில் ரொம்ப கம்மியாயிடும். அதனால் தவமாய் தவம் இருந்து 3வது என் லிஸ்ட்டில். 4வது படம் 1000ல் ஒருவன், 2010ஆம் ஆண்டு செல்வராகவன் இயக்கத்தில் வெளியான 1000ல் ஒருவன். அந்த படம் நீங்கள் பாருங்களேன், ஐடியாவே அந்த படம் வந்து ரொம்ப பெரிய படம். அது நம்ம சாதாரணமாக பார்த்துட்டு அந்த படத்தை ஃப்ளாப் ஆக்கிட்டோம். ஆனால் ஐடியாவாக யோசிச்சு பாருங்களேன், அந்த படம் ரொம்ப 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 ஐடியாவாக ரொம்ப பெரிய படம். அப்போது வந்து செல்வராகவன் வந்து அதை ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருந்தார். ஆனால் படம் ஓடலை. இப்போ 1000ல் ஒருவன் 2 வருதுன்னு சொல்கிறாங்க. வருமா வராதா நமக்கு தெரியாது. வந்தால் நல்லது. ஆனால் அந்த அளவுக்கு 1000ல் ஒருவன் அளவுக்கு வருமானதும் டவுட். இனிமேல் 1000ல் ஒருவன் வந்து ரீக்ரியேட் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு படத்தை ஐடியாவாக அவ்வளோ பெரிய படத்தை எடுக்கிறதுன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. 5வது படம் ராதாமோகன் அவர்கள் இயக்கத்தில் 2008ஆம் ஆண்டு ரிலீஸான அபியும் நானும். அபியும் நானும் என்னடா இருக்குது, சாதாரண ஒரு அப்பா, ஒரு பொண்ணு, ஒரு குடும்பம், அந்த கதை. அதெல்லாம் பெரிய இதுவா, அதெல்லாம் வந்து எவனாலே எடுக்க முடியாதா, அதுன்னு அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிற ஃபிலிமா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் யோசிச்சு பாருங்களேன், ஒரு பொண்ணு சின்ன குழந்தைய பிறந்ததுலேருந்து அந்த பொண்ணு பெருசாக கல்யாணம் ஆகி போகிற வரைக்கும் ஒரு அழகான கதையை சொல்கிற டேலண்ட்டு ராதாமோகன் அவர்களுக்கு தான் உண்டு. அவரோட அடுத்த படங்கள்லாம் நீங்கள் பாருங்களேன், மொழியாக இருக்கட்டும், அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் வந்து கொடுக்குறதுலாம் வந்து சான்ஸே கிடையாது. அதெல்லாம் ரொம்ப ரேர், ரொம்ப 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 ரேர். அது சொல்கிறேன், ஒரு குழந்த, ஒரு அப்பா, அந்த பாசம் அப்படின்றது வந்து இனிமேல் அவ்வளோ அழகாக யாராலையும் காட்ட முடியாதுன்றது வந்து என்னுடைய வாதம். யாராலையும் முடியாது. எந்த படமும் அவ்வளோ அழகாக ஒரு ஃபாதர் டாட்டர் ரிலேஷன்ஷிப்பை வந்து அவ்வளோ அழகாக யாராலையும் காமிக்க முடியாது. 6வது படம் 2013ஆம் ஆண்டு கமல்ஹாசன் அவர்கள் இயக்கத்தில் ரிலீஸான விஸ்வரூபம். விஸ்வரூபம் வந்து முக்கியமான காரணம் வந்து பொலிட்டிக்கல் ரீசன் தான். அப்போவுமே அந்த படத்துக்கு அவ்வளோ தகராறு. இப்போலாம் சொல்லவா வேணும், சத்தியமாக ரிலீஸ் ஆகாது. ஃப்யூச்சரில் சொல்லவே தேவையில்லை. படத்தை வந்து ரிலீஸ் ஆக கூட மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பைத்தியக்கார பசங்க நம்ம ஊரில் இருக்காங்க. கேட்டால் அந்த படம் வந்து இஸ்லாமோஃபோபிக், அந்த படத்தை பார்த்தாங்களான்னு தெரில, மறமாட்டேன் நான் இங்கே. அந்த படத்தில் அப்படி என்ன இஸ்லாமோஃபோபிக் நீங்கள் பார்த்துட்டீங்க? எனக்கு புரியல. அந்த படத்தோட ப்ரோட்டாகனிஸ்ட் அவர் அந்த ஆளே முஸ்லீம் தான். எனக்கு புரியல. அவ்வளோ மக்கு சாம்பிராணிங்க தான் தமிழ்நாட்டில் இருக்காங்களா? ஏன்னா அந்த பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காக அந்த படத்தை இனிமேல் எவனாலையும் எடுக்க மாட்டான். அதே தான், எவனுக்கும் வந்து அவ்வளோ தைரியம் கிடையாது. அதனால் 6வது வந்து விஸ்வரூபம். அடுத்து 7வது 2019ஆம் ஆண்டு பார்த்திபன் அவர்கள் இயக்கத்தில் வெளியான ஒத்த செருப்பு சைஸ் 7 அப்படி தான் நினைக்கிறேன் அந்த படம் பேர். அந்த படம் வந்து யாராலையும் எடுக்க முடியாது. ஏன்னா அது ஒரு புது முயற்சி, ரொம்ப யூனிக்கான ஒரு அட்டம்ப்ட். அது பார்த்திபன் வந்து அவர் வந்து ஒரு
சினிமா சயின்டிஸ்ட். புதுசு புதுசாக வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பார் அவர். ஆனால் அந்த படம் வந்து அவர் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை. அவர் வந்து நிறைய இடத்துல வந்து வெளிப்படையாகவே சொல்லியிருக்கார், அவ்வளோ ஏமாற்றம் வந்து அந்த படம் வந்து அவருக்கு தந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து அவ்வளோ யூனிக்கான ஒரு அட்டம்ப்ட்டு ஒருத்தர் பண்ணி அது ஃபெயில் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் பின்னாடி வர யாருமே அதை வந்து ட்ரை பண்ண மாட்டாங்க. அதான் உண்மை. அதனால் எனக்கு தெரிஞ்சு ஒத்த செருப்பு சைஸ் 7 அப்படின்ற படம் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் ஐடியா வந்து ஃப்யூச்சரில் யாருமே பண்ண மாட்டாங்க. அடுத்த படம் என் லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து அதில் உடன்பாடு இருக்காதுன்னு நினைக்கிறேன். 2022ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன நண்பகல் நேரத்து மயக்கம். மம்முட்டி அவர்கள் நடிச்சிருப்பார் அந்த படத்தில். அந்த படத்தை வந்து யார் இயக்கிப்பார்னா லியோ ஜோஸ். அதாவது நம்ம ஜல்லிக்கட்டு, அதுக்கப்புறம் அங்கமாலி டைரிஸ் அந்த டைரக்டர் தான் நினைக்கிறேன். ஸோ அந்த படம் வந்து ஏன் யாராலையும் எடுக்க முடியாது அப்படின்னா அந்த அந்த படத்தோட கல்ச்சரை பாருங்களேன். அது வந்து ஒரு பைலிங்குவல் மூவி. அது தமிழ்லேயும் இருக்கும், மலையாளத்துலேயும் இருக்கும் அந்த படம். அந்த படத்தை நீங்கள் பாருங்களேன். மம்முட்டியோட ஆக்டிங் ஒன்று, அது தனியாக எடுத்து வச்சுப்போம். ஸ்டோரியை பாருங்களேன். நீங்கள் கடைசி முடிகிற ஃப்ரேம் வரைக்கும் என்ன 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 என்னன்னு பார்த்துட்டே இருப்பீங்க. போரே அடிக்காது. எனக்கு நிறைய பேர் வந்து போருனாங்க, எனக்கு போரே அடிக்கலை. அது என்ன என்ன என்னன்னு நீங்கள் யோசிச்சிட்டே இருப்பீங்க. கடைசி ஃப்ரேம் வரைக்கும் உங்களுக்கு கெஸ் பண்ணி வச்சுட்டே இருப்பான். அந்த மாதிரி படம் வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கு வந்து பிடிக்காது. அதனாலேயே அவனை தமிழில் வந்து எடுக்க மாட்டான். ரொம்ப 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 நீங்கள் தயவு செஞ்சு நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். போய் பாருங்கண்ணே. நண்பகல் நேரத்து மயக்கம் அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு எவனாலே எடுக்க முடியாது. எடுத்தாலும் தமிழ் ஆடியன்ஸ் பார்க்க மாட்டாங்கன்னே எவனும் எடுக்க மாட்டான். அதான் உண்மை. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நண்பகல் நேரத்து மயக்கம் வந்து என் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்கும். அடுத்த படம் 2021ஆம் ஆண்டு பா ரஞ்சித் இயக்கத்தில் வெளியான சார்பட்டா பரம்பரை. நிறைய பாக்ஸிங் ஃபிலிம்ஸ் வந்து வந்திருக்குப்பா தமிழ் சினிமாவில். கரெக்டாக எம் குமரன், சன் ஆஃப் மகாலட்சுமி, அதுக்கப்புறம் இந்த பூலோகமா, அதுவும் ஜெயம் ரவி தான், இறுதி சுற்று எல்லாம் வந்திருக்கு. ஆனால் சார்பட்டா பரம்பரை அப்படின்ற ஒரு படம் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ பாக்ஸிங் ஃபிலிம், இட்ஸ் அ கல்ச்சர். அந்த காலத்தில் வந்து சென்னை மெட்ராஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒரு கேம் இருந்துச்சா, குத்துச்சண்டை போட்டிருக்காங்க. அதை அவ்வளோ அழகாக பா ரஞ்சித் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி ஒரு படம், அவ்வளோ கல்ச்சுரல் ரிச்னஸ், ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸோட ஒரு படம், ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. யாராலையும் எடுக்க முடியாது அந்த மாதிரி படத்தை. அந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்க வேண்டிய படம். அந்த டான்ஸிங் ரோஸ் கேரக்டருக்கு அதெல்லாம் என்ன மாதிரி சீன் அதெல்லாம். அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு எவனாலும் எடுக்க முடியாதுப்பா. சார்பட்டா பரம்பரையை நீங்கள் தியேட்டரில் ரீரிலீஸ் பண்ணால் தான் உண்டு. அது நடக்கும் நம்புகிறேன். இப்போ நம்ம கடைசி படத்துக்கு வரோம். என் லிஸ்ட்டில் இருக்க கடைசி படம் 2008 KS ரவிக்குமார் இயக்கத்தில் வெளியான தசவாதாரம். அடித்து சொல்கிறேன் இப்போ இருக்கிற எவனாலே அந்த படத்தை வந்து நடிக்க முடியாது, டைரக்ட் பண்ண முடியாது, ஃப்யூச்சர்லேயும் அவனாலே முடியாது. என்ன மாதிரி ஐடியா அந்த படத்தோட ஐடியா யோசிச்சு பாருங்க. இந்த கமல்ஹாசன் அந்த கதை எழுதுகிறப்போ எப்படி எழுதுனான்னு தெரில அந்த மனுஷன். 10 கேரக்டர்ஸ், 10க்கும் வெவ்வேறு ஆரிஜின், வெவ்வேறு கல்ச்சுரல் ரெஃபரன்ஸ், வெவ்வேறு டைலக்ட், வெவ்வேறு மொழி, எல்லாமே வேறு. ஒரே ஆள் பண்ணான். ஒரே ஆள் கமல்ஹாசன். முடியவே முடியாது. அவனாலே முடியாது. டைரக்ட் பண்ணுறோம். இப்போ டெக்னாலஜிலாம் வளர்ந்து போச்சு, இருந்தும் எவனாலே முடியாது. நீங்கள் இந்தியா விடுங்க, கொக்க உலகத்தில் இருக்க எவனாலே முடியாது. அதான் உண்மை. அதனால் தசாவதாரம் இஸ் ஆல்வேஸ் நம்பர் 1 இந்த லிஸ்ட். தசாவதாரம் போல ஒரு மூவி எழுதுறதுக்கே எல்லாருக்கும் கை நடுங்கும். அதான் உண்மை. அவ்வளோதான் மக்களே.
இதெல்லாம் என்னுடைய படங்கள். என்னை பொறுத்தவரை இந்த 10 படங்கள், இது நீங்கள் வந்து டாப் 10 நினைக்காதீங்க. இதுக்கு வந்து எந்த லிஸ்ட்டும் கிடையாது. சும்மா நான் 10 படங்கள் அப்படியே அடிச்சு விட்டேன். உங்களுடைய 10 படங்களோ இல்லை 5 படங்களோ ஏதோ ஒன்று நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, பார்ப்போம் ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு. இதே போல் வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.